ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிவாவலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறனால சண்டேக்கு வந்து ஒரு நல்ல சமையல் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் மீன் குழம்பும் மீன் பொரிச்சதும் எல்லாம் பண்ண போகிறோம். சரி, அதுக்கு போய் ஃபஸ்ட்டு போய் நம்ம போய் அங்கே மீன் கடையில் போய் மீன் ஃபஸ்ட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா எந்திரிச்சது இப்போ 11 மணி. இப்போ போனால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். நம்ம லேட்டாக போனோன்னா கிடைக்காது. நிறைய நாள் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக வாங்கி சமைக்கிறோம். சரி, ஓகே, நாங்கள் சந்தைக்கு போய்ட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மீன் வாங்கி முடிச்சோம். நம்ம வந்து கம்பம்பூ பிடிக்க முடியும். இப்போ வந்து மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நெய் மீன் தான் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து குழம்பு வைக்கிறதுனால நெய் மீன் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நான் அதுதான் வாங்கியிருக்கேன். இது வந்து நிறைய பொரிக்கிறதுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது குழம்புக்கு, ஏன்னா நிறைய எங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு மட்டும்தான், அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது தலையும் 2 துண்டு மீனும் மட்டும்தான் கிடக்கு. ஸோ இது குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து நம்ம கீழே கிடச்சிது. நமக்கு கீழே இருந்து இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க பெரியம்மா. முருங்கை இலை நம்ம ஊர்லலாம் நம்ம வீட்லேயே இருக்கவங்கெல்லாம் இதெல்லாம் தேட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் வந்து இது மீன் வாங்குகிற இடத்துல இந்த மணி பிளான்ட்டை சுட்டுட்டு வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. மணி பிளான்ட் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இல்லை வீட்டில். அங்கே வீட்டில் இருந்துச்சு, இங்கே இல்லை. அதனால் மீன் வாங்குகிற கடையிலே பறிச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து போட்டப்பா அன்றைக்கி பிடிச்சிட்டு மிச்சம் வச்சுருந்தது. இப்போ பிடிச்சி காலி பண்ணி இதில் போட்டு வச்சாச்சு. அழகாக இருக்குல்ல, வச்சாச்சு. சரி, இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். திருநெல்வேலி ஸ்டைலில் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து அதுதான் ரொம்ப ஈஸியான குழம்பும் கூட. இப்போ வந்து வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த மிளகா தக்காளிலாம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்தமாரி நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுட்டு அப்புறம் நம்ம இதில் வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் இந்த 3 மட்டும்தான் இதில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ புளி வந்து ஆல்ரெடி நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பண்ணால் தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போது இது வந்து நம்ம தண்ணி ஊற்றும்போது லைட்டாக வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகேவா, இப்போ எல்லாம் இந்த மாதிரி போட்டாச்சு. இனி வந்து மசாலா தூள் தண்ணி ஃபஸ்ட்டு அலசி ஊற்றிடுங்க. மசாலா தூள் நான் வந்து கடையில் வாங்குறது இல்லை. நான் வந்து வீட்டில் அம்மா வீட்டிலேருந்தே அரைச்சி கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி வந்து அங்கே திருநெல்வேலி சைடு எல்லாமே இந்த கடையில் வாங்குறது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வீட்டிலே தான் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே அங்கேருந்து அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே மேலே ஒரு பெரிய டப்பா வச்சுருக்கேன். இது வந்து சின்ன டப்பா. இதுக்கு வந்து நான் இப்படியே நான் அளவு பார்த்து போட்டுக்கிடுவேன். இதுக்கு வந்து ஒரு 2 இது நான் போட்டேன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு எப்படியோ தெரியல, இந்த ஊரில் எப்படி வைப்பாங்களோ, இங்கே திருப்பூரில் எப்படி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் திருநெல்வேலியில் இப்படி தான் வைப்போம். இதுதான் நல்லாயிருக்கும் ஆனால் டேஸ்ட்டுமே. ஆனால் இந்த மீனுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியல. அது நான் ஒரு நாள் இப்படி வச்சதில்லை அந்த மீனுக்கு. இப்போ வந்து நான் மசாலா தூள் போட்டேன்னா மசாலா தூள் போட்டேன். இங்கே வந்து நம்ம கையை வச்சு நல்லா இதில் வந்து சிலவங்க இந்த மத்தி மீன் வைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மாங்காய்லாம் ஆட் பண்ணுவாங்க, இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. எங்கள் வீட்டில் அப்படி வைப்பாங்க மத்தி மீனுக்குலாம். இங்கே வந்து மத்தி மீன் நாங்கள் சாலை மீன் தான் சொல்லுவோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீன் வந்து இப்போவே போட வேண்டாம். ஆனால் இந்த மீன் அப்படிங்கிறப்போ சீக்கிரமாக வெந்துடும். கூட கொஞ்சம் மட்டும் நான் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நமக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து லைட்டாக புளியை மட்டும் கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஓகே, புளி போதும். புளி ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மீன் போட்டுக்குவேன். இது சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த மீன். ஸோ அதனால அது மட்டும் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த மீனெல்லாம் வந்து பொரிக்க போகிறோம். எங்கள் ஆளுக்கு வந்து பொரிச்சா தான் பிடிக்கும். அதனால் நம்ம பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பொரிக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே போட மாட்டேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு தனியாக வச்சுருப்பேன் அந்த மாவு, உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவும் போட்டதில்லை.
இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எவ்வளோ மீன் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். நான் இவ்வளோ இது போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் இது கூடயே நம்ம இந்த ஃப்ரை மசாலா எவ்வளோ வேணுமோ அது கொஞ்சம், அப்புறம் நமக்கு எவ்வளோ வேணுமோ உப்பு போட்டுக்கலாம். இப்போ எங்கள் ஆளுக்கு வந்து இப்போ வந்து மீன் குழம்பு பிடிக்காதாம்மா, மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்கம்மா, தனியாக ரசம் வைக்கணுமாம்மா. இப்போ ரசம்லாம் வைக்க முடியாது, தனியாக வெளுத்து போடுவேன், சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்றாங்களா இல்லையான்னு பார்ப்போம். சரியா? இப்போது நம்ம இது போட்டோமா, இன்னும் நல்லா விரவிக்கலாம். விரவிட்டு அப்புறம் வந்து இந்த திருநெல்வேலி ஸ்டைலில் யாரெல்லாம் மீன் குழம்பு சாப்பிட்ருக்கீங்க, திருப்பூர்காரங்களாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியில் உள்ளவங்க எப்பொழுதுமே நம்ம அதை சாப்பிட்ருப்பீங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கரெக்டாக மறக்காமல் கமெண்டில் வந்து மெசேஜ் போட்டுருங்க. லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி விரவிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப குழுன்னு வந்து ஊற்றிடக்கூடாது. நான் வந்து நிறைய வாட்டி இந்த குழுன்னு ஊற்றிடுவேன். இப்போ நம்ம கொதிக்கிற மீன் மீன் குழம்புக்குள்ள மீனை போட்டுடலாம். துண்டு மீன்லாம் இதில் ஒரு 3 துண்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் போடலை. இது நல்லா துண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும்ல, அதனால தான் அதை லேட்டாக போடுறேன். இல்லைன்னா அதையும் முன்னக்கூட்டியே போட்டுருக்கேன். கமன்னு ஆனால் வாசனை மட்டும் நல்லா வருது, அது மட்டும் நல்லா தெரியுது. இது கூடவே கொஞ்சம் மல்லித்தலையும் வந்து பிச்சு போட்டுக்கலாம். யாரெல்லாம் மீன் குழம்புக்கு மல்லித்தலை போடுவீங்கன்னு தெரியல, நான் போடுவேன். எல்லா குழம்புக்குமே நான் மல்லித்தலை போடுவேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. அப்படி குழம்பு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஓகே அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இதை இன்னைக்கு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். சுட சுட மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. முடிய போகுது நல்லா, எல்லாமே கொதிச்சு அந்த வத்துற ஸ்டேஜில் ஆயிடுச்சா. இனி வந்து நம்ம தாளித்து மட்டும் ஊற்றினா போதும். அப்படியே சைடு கேப்பில் அங்கே கொஞ்சம் மீன் வந்து பொரிச்சிட்ருக்கேன். சரி, அதுவும் நடந்துகிட்ருக்கு. இனி நான் போய் ஒரு குழியில் மட்டும் போட்டு வந்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். ஓகே, நம்ம எல்லா சாப்பாடும் செஞ்சு முடிச்சாச்சு. மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, சாப்பாடு, அப்புறம் நம்ம தட்டிலையும் சாப்பாடு போட்டாச்சு. இனி வந்து நம்ம சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஓகே காய்ஸ், நம்ம செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சு குழம்பு. நம்ம திருநெல்வேலி ஸ்டைலில் செஞ்ச குழம்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் நெய் மீனுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து சூப்பராகவே வந்துச்சு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் மீன் குழம்பே சாப்பிடாத ஒருத்தரை நான் வந்து மீன் குழம்பு சாப்பிட வச்சு ரொம்ப ஒரு பெரிய சாதனையே படைச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகே, நீங்களும் இந்த சண்டேயை வந்து நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, டாடா பாய். இது உங்களோட சிவவழி விலாக்ஸ். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.